பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழாவையொட்டி திருச்சியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், நயினார் நாகேந்திரன், சீமான், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் ஐயா. பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையாரின் 1350வது சதய விழா அரசு விழாவாக நடைபெற்று வருகிறது. திருச்சி மாநகர ஒத்தக்கடை சந்திப்பில் அமைந்துள்ள பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையார் அவர்கள் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார், அமைச்சர்கள் கே. என். நேரு, மெய்யநாதன், அன்பில் மெய்யர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து முத்திரையர் சங்கத்தை சேர்ந்த பலரும் அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதே போன்று மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள முத்திரையர் மணி மண்டபத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச்செயலர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து ஒத்தக்கடை பகுதியில் உள்ள பெரும்பிடுகு முத்திரையர் சிலைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைக்க உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். திருச்சி மாவட்டம் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொள்ள உள்ளதால் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவின்படி அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக 1200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒத்தக்கடை பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 14 ரோந்து வாகனங்கள், 9 இருசக்கர ரோந்து வாகனங்கள், 3 நெடுஞ்சாலை ரோந்து வாகனங்கள், 9 சோதனை சாவடிகள் சுழற்சி முறையில் போதுமான காவலர்கள் வைத்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒத்தக்கடை சந்திப்பில் உள்ள பெரும்பிடுகு முத்திரையர் சிலைக்கு 100 மீட்டர் முன்பே காவல்துறை இரும்பு தடுப்புகளை வைத்து வாகனங்களை தடுத்து நிறுத்தி அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தாவேகா கட்சியை சேர்ந்த பொதுச்செயலர் புஷியானந்தும் மரியாதை செலுத்த தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.